பேசு. பேசுறா தெரு தேவிடியம்மா அவனை உம்மால ஓக்க பேசுறா, வாய திறந்து பேசுறா. பேச்சு புண்டை வரமாட்டீங்க போயிடும். சப்பினே இருக்கிறான். மிஸ் 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 இங்க பாருங்க மிஸ் 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 கபிலம் பாருங்க மிஸ் இப்படி பேசிட்டோம் மிஸ். அந்த பயம் இருக்குல்ல, முட்டிப்பாடு எல்லா ஃபேன்ஸ் கிட்ட முட்டி போடுறா. தெரு தேவிடியா பயிரோல பயப்புண்டை இருக்கிறவங்களாம் உட்காந்து ஸ்பேஸ் பக்கம் வரப்புண்டை வர்றதுக்கு பயப்புண்டை இருக்கிறவங்களாம் நீங்களாம் வந்து எனக்கு வந்து கபில ஸ்பேஸுக்குள்ள நீங்க ஏன் ப்ரோ பேசுறீங்க? நீங்க எதா இருந்தாலும் தனியா போட்டு விஜய் போட்டு ஓக்குற மாதிரி அடிங்க ப்ரோ, அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, எங்களுக்கு வலிக்கவும் வலிக்காது. ஆனா நீங்க கபில ஸ்பேஸ்ல மட்டும் போய் அடிக்காதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ உரைக்குதா? அந்த பயப்புண்டை இருக்குல்லடா சுரேஷ்சாமிக்கு ரேவந்துக்கலாம். என் ஸ்பேஸ்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓடுன்னு வாங்கிட்டு ஓடின வந்தானடா ரேவந்த் சுரேஷ். அதனாலதான் இன்ன வரைக்கும் எல்லா குரூப்லயும் போய் டிஎம்ல போயிட்டு கெஞ்சுறீங்க, காலில் விடுறீங்க. கபில ஸ்பேஸ்க்கு போகாதீங்க ப்ரோ. கபில ஸ்பேஸ் டேய் ஹரிஸ் எல்லாம் விடியக்கெல்லாம் 4 மணி வரைக்கும் வச்சு ஏறி போட்டு வாயில வச்சவன்டா நானு. ஓடினவன்டா இங்க இருந்து 500 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது ஹரிஸ் எல்லாம் ஏறி போட்டு மிதி மிதிச்சவன் நானு. ஆம்பளை புண்டி என்ன அவனை வர சொல்றா பாப்போம். எக்ஸ்பீரியா 4 தடவை தூக்கி ஏற்றி ஓத்துருக்கிறேன். எப்படியே எக்ஸ்பீரியா 4 தடவை ஏறி மிதிச்சிருக்கிறேன். அந்த நாயை வர சொல்லலாம். ஒருத்தனை கண்டு உங்களுக்கு பேசுறதுக்கு வக்கு புண்டை கிடையாது. ஸ்பேஸுக்கு வந்தாலும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட வேண்டியது. நான் ஸ்பேஸ் போட்டாலும் இங்க பதிலுக்கு இங்க மைக்க வாங்குறது வக்கு மயிர் கிடையாது. ஊர் முழுக்க உட்காந்து இவருங்க அடுத்தவங்க நடிகை எல்லாரையும் இவருங்க உட்காந்து அபியூஸ் பண்ணுவானுங்களா மயிரானுங்களா? அவ்வளவு பயப்புண்டை இருக்கலடா உங்களுக்குலாம். வாய திறக்கிறானா பாத்தியா ஓழ்மாரி? டே ஓழ்மாரி பைக்கில் தான் இருக்கேடா. அங்கே என்ன ஃபோன் பண்ணி அவனை தூக்கி ஓக்குறானுங்களா? நீ ஏன்டா அங்கே போன அப்படின்னு. ஒரு நாள் உடம்பு சரியில்லை, நேற்று ஸ்பேஸ் போட முடியல. சச்சின் என்னடா அவனை பார்க்கவே முடியல? என்னடா பண்ணீங்க அவனை? ஸ்பேஸ் பக்கமே பார்க்க முடியல அவனை. ஒக்கல வழி சொல்றா. சச்சினை பார்க்கவே முடியல. உங்க சைடில் அரசியல் பேசிட்டு இருந்தா அவன் தான் பெரிய புண்ணாக்காம பயில காட்டுக்கிறானா ஓடுறான் பாட்டுக்கு. ஏண்டா பயிலா காட்டுக்கிறானா ஓடுறான். உங்க கட்சிக்கு பயிலாவே இல்லையாடா? மானங்கெட்ட கட்சி. மானம் கெட்டவனே. சோறு உப்பு காரம் இதுல ஏதாவது ஒன்னையா திங்கிறீங்களாடா? சொல்றா மானம் கெட்டவனே. டே மான்ஸ்டரு உத வாங்குறதுக்குன்னே வரியாடா என் ஸ்பேஸ்ல? இல்ல ஃபாலோ சேர்த்ததுக்காக வரியா? என் ஸ்பேஸ்ல வந்து மைக் வாங்கி பேசினாதான் விஜய் ஃபேன்ஸை உன்னை ஃபாலோ பண்றானுங்களா, உன்னை நம்புறானுங்களா? பெரிய பெரிய ஆள் வரணுமா உன்னெல்லாம் அடிக்க 5 ஃபாலோவர் ஐடியா போதுண்டா. வரமாட்டேங்கிறீங்க தெரி தேவடியா பயிலா பொட்ட மாறீங்களா? விழுப்புரம் ஓடுகளி ஏண்டா விழுப்புரம் ஓடுகளி செருப்பால அடி வாங்கிட்டீங்க. தியேட்டர் வாசல்லையும் அடி வாங்கிட்டீங்க. ஒருத்தர் கிட்ட இல்ல 2 ரஜினி இந்த பக்கம் ரஜினி ரசிகர் குரூப் கிட்டே அடி வாங்கிட்டீங்க, அஜித் ரசிகர் குரூப் கிட்டே தியேட்டர் வாசல் அடி வாங்கிட்டீங்க. இதுக்கு மேல என்னடா மானம் கட்டவன? செருப்பாலையும் சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, செருப்பாலையும் அடி வாங்கியாச்சு. நீங்க அடி வாங்கடே. இனிமேல் உங்களை என்னதான்டா பண்றது? விஜய் ரசிகர்களா டே அரசியல் பேசுகிறானா அந்த பக்கம் போயிட்டு ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேன் ஃபைட் பண்ணுங்கடானா அந்த பக்கம் போய் அரசியல் பக்கம் ஓடிடுறீங்க. ஏண்டா மானம் கேட்டவனுங்களா? ஏண்டா நீங்களாம் கோட்டு தூக்கிட்டு வரீங்க. அது மனுஷன் திம்மானாடா? திருட்டு தேவடியா கேக்குதாடா? கோட்டு படத்தல மனுஷன் திம்மானாடா? டேய் சொல்றா முதல்ல. ஏன் ட்ரிகர் தேவடியா பையல கேக்குதா இல்லடா? டேய் தெரி தேவடியா பையல நான் பேசுறதுக்கு உனக்கு கேக்குதா? உன் வாயில ஓக்குற மாதிரி கேக்குறேன். கேக்குதா? காது என்ன உட்காந்து சூத்துலயே வச்சிருக்கிற? கொம்மல ஓக்க வந்தா வாயை திறந்தா எதை இடத்துல ஃபுல்லா அபியூஸ் பண்ணி பேசுறது. இதை தாண்டி வேற என்னடா மயிறு தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? மிஸ் கபிலம் பாருங்க மிஸ் லாண்ட் ஆர்டர் வந்து பெரிய மயிறு ஒரு பறந்தூருக்கு உட்காந்துட்டு பறந்து போன கம்யூனிட்டி திருட்டு ஏர்போர்ட்ல ஃபிளைட்ல ஏறி போன கம்யூனிட்டி ஊரே உட்காந்து கூட இருந்த ஐயனாதனே கிழிச்சு பேசுறாப்புல. அதை கேட்கறது வக்கு மயிறு கிடையாது. வந்துட்டான் நாக்கு போடுறதுக்கு. இங்க எங்கடா எப்படா எல்லாரும் திறந்து வச்சிருப்பாங்க கீழே போய் நாக்கு போட்டுறலாம்னு வந்துருவானுங்க போல இருக்கு. ஏன்டா விஜய் ரசிகனே உன் ஸ்பேஸ்ல உனக்கு மைக் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எவனோ ஒருத்தனை வர சொல்ல, எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. எவனோ ஒரு விஜய் ரசிகனை வர சொல்ல.
அபியூஸ் பண்ண மாட்டேன், நாகரிகமா பேசுறேன். ஒருத்தனை வர சொல்ல. ஏன்டா இப்படி ட்ரிகர் ஆகி உட்காந்து குலைக்கிறீங்க? ஏண்டா உங்களுக்கு தான் வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே கிடையாது. ஓலு மாதிரி புண்டா ஒத்த தேவடியா அப்ப உங்க அம்மா மாதிரி தேவடியா நினைச்சுக்கிற ஊருக்கெல்லாம் ஒத்த கூதி விரிச்சு ஒத்த பொத்தடி ஒத்தவனை பெத்து போட்ட பீ வர கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும். எப்படா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்? நீ ஏன் சொல்ல? எப்படி கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற? உங்க அம்மா எப்படிடா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல அப்பா அம்மா மேல கேஸ் போட்ட தாயொலி பையெல்லாம் எப்படா உட்காந்து தமிழ்நாட்டை காப்பாத்துவான்? சொல்றது கேளுடா, நான் உன் அப்பன். உங்க அம்மா பத்தி இப்படி தப்பா பேசக்கூடாது. உங்க அம்மா உங்க அப்பன கூதிக்குதான் பெத்து போட்டாளா இல்ல எங்கனா பெத்து போட்டாளா? தேவடியா போய் மியூட் போட்டு பேசாதடா. லவடே கபால் ஆம்பள பையன் தானடா ஓட்ட பேசுறா. ஓட்ட மியூட் போட்டு வைக்கிறது ஓட்ட. நான் ரஜினியாடா, நான் ரஜினி மியூட் போட்டு தான் ஓப்பேன். மியூட் போட்டு தான் ஓப்பேன். எவனா நான் ரஜினியாடா மியூட் போட்டு வைக்கிறதுக்கு மேல வாடானா ஒரு பொட்ட மாதிரியை உட்கார்ந்து அனுப்பி விட்டுருக்கீங்களா? டேய் விஜய் ரசிகர்களா, டேய் தேவடியா போய் உன்னால நான் அடிக்கிறேன். ஓட்ட பெரிய அடிலாம் அடிக்க கூடாது. உன்னால லவடே கபால் உன்னால ஓட்ட அடிக்கிறதுக்கு போய் டேக் பண்ணி தமிழ்நாடு போலீஸை டேக் பண்ணி மிஸ் கபிலும் பாவம் எங்களுக்கு பயமா இருக்கு மிஸ், போய் டேக் பண்ணி போடு, அழுவு, போய் அழுவு, போய் அழுவு. ஏய் புண்டா வாடா இப்ப நீ அழுவ போற வந்தால பாத்து நேரா வாடா தேவடியா பைய வாடா முட்டி போட்டு ஊம்ப போற பாத்து நேரா இன்னும் கொஞ்ச நாள்ல வாடா தேவடியா இருக்கு பாரு தேவடியா பைய இன்னும் கொஞ்ச நாள் எழ வீட்ல செருப்படி வாங்குனா கூட உனக்கும் நொண்ணனுக்கும் புத்தி வரலையாடா? ஏண்டா செருப்படி வாங்குனீங்களேடா? பொம்பளை செருப்புல அடி வாங்குனீங்களேடா? பொம்பளை கிட்டே அடி வாங்குனீங்க, பொம்பளை செருப்புலயும் அடி வாங்குறீங்க. உங்க கூட சக விஜய் ஃபேனா ஒருத்தர் இருந்தா ஞாபகம் இருக்கா? எல்லாம் பொட்ட மாறிங்கன்னு சொல்லி சொன்னான். ஐடி பேரை சொல்லவா? ரியான்னு ஒரு விஜய் ஃபேன் ஞாபகம் இருக்கா? விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பொட்டைங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல எவனா ஒருத்தனுக்கு வக்கு புண்டை இருந்தாடா மேல மைக்கு வாங்கி பேசுறதுக்கு? வக்காலா ஒழிங்களா நீங்க எல்லாம் வந்து பேசுறீங்க. நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் ட்விட்டர்ல இருக்கிறதே ட்விட்டர் தாண்ட தூக்குமாட்டி தொங்கிக்கணும். மானம் கேட்டவனுங்களா? மைக் ஆஃப் பண்ணிரு கூட தெரியாம புண்டா மவனே ஓட்டா நீ ஓட்டா நாங்க பேச விட்டாதடா நாங்க பேசுவோம். லெவடே கபால் ஊர்ல வக்க தேவடியா பாரு ஏத்த மாட்டா உன மாதிரி தேவடியா நாளை தேவடியா கூட்டி வச்சுப்பாங்க. தேவடியா டேய் லெவடே கபால் நான் என்ன கேக்குறேன், ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசாம ஒரு மணி நேரம் உன்னால பேச முடியுமா? வக்கு புண்டை இருக்கா? ஓத்தா பத்தினா எங்க ஒரு மணி நேரம் கெட்ட வார்த்தை பேசாம பேசி காட்டுறா பாப்போம். ஒத்தா உனக்கெல்லாம் என்னடா டீசெண்டா பேசு தேவடியா பாயில ஊர் தேவடியா மேங்கற தெரியல. நான் பேச்சு புண்டை தெரியலனா அப்ப சுத்தம் சாத்திக்கிட்டு மூட்டு போடாங்கேச்சோம். ஒத்தா ஒம்மல ஓகே கெட்ட வார்த்தை பேசாம நாகரிகமா பேச தெரியலனா என்ன மயிருக்கு புண்டெல்லாம் நீ எல்லாம் பேச்சுன்னு வர? எங்கேயாச்சும் ஊர்ல உட்காந்து எங்கேயும் தெரு தேவடியா இருப்பா அவகிட்ட போய் உட்காந்து பேசிட்டு கடை. அதெல்லாம் யார்கிட்ட பேசணும் இருக்கடா? தேவடியா பாயில உன்கிட்ட பேச கூடாது. டீசெண்டா இருக்க தேவடியா முண்டா பூலும் டேய் இருடா தீபக். நான் என்ன சொல்றேன், நீ ஐடி பேரை மாத்தினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி தலைமறைவுல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தலைமுறை புண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. நான் என்ன சொல்றேன், உனக்கு வக்கு புண்டை இருந்தனா நாகரிகமா உன்னால பேச வக்கு புண்டை இருக்கா? கீழே எத்தனை பேர் லிசன்ல இருக்கிறான். உன்னால நாகரிக புண்டமா உன்னால வக்கு புண்டை இருந்தனா அழகா பேசுறா பாப்போம். விஜய் ஃபேன்ஸ்ல எவனா ஒருத்த ஆம்பளை குஞ்சில முடி முளைச்சோம் ஒருத்த ஆம்பளை இருந்தானா மேல வந்து வக்கு புண்டையா இருந்தா ஒழுங்கா பேச சொல்றா பாப்போம். எவனா ஒருத்தனுங்க பேச தெரியுமா சொல்றா? உன்னெல்லாம் சிங்கிளா போட்டு ஓக்கணும் தான் வந்துக்கறாங்க. அம்மா தேவடியா போய் நாலு தேவடியா கூட்டி வச்சிருப்பேன். நாலு தேவடியா கூட்டி வச்சிருப்பேன். மேல வர சொல்றாங்க. நாலு தேவடியா ஓட்ட சேர்த்து ஓக்கறான். திருட்டி தேவடியா போயில உங்க அம்மால போட்டு ஓக்க போட்ட நாளே ஓட்ட ஓட்ட கட்சி ஆரம்பிக்கும். உம்மால ஓத்தனால தான்டா நீ போறந்த. என்ன புண்டைக்கு அப்புறம் என்ன டேக் பண்ணி அழுவுறீங்க இப்ப? உங்க அம்மா போட்டு ஓட்ட தான் டெய்லி தேவடியா போயில உங்க அம்மா லைட்டா சூட் சொல்லி உட்கார்ந்து வரும். உங்க அம்மா 5 மணிக்கு டேக் போடுவோம் மச்சான். ஒக்கலத்துக்கு ஓல வாயிலத்துக்கு வெச்சானுங்களா? ஆம்பளை புண்டி என்ன டேக் போட்டு காட்டுங்கடா பாப்போம். என்ன புண்டை பேசுறீங்க? டேக் புண்டை போடுறீங்களா? உனக்கெல்லாம் சூத்தடி குத்துட்டா பாக்கணும். டேக் எல்லாம் போடுறது ஓத்தா பத்தினினா உன் அண்ணன் பத்தினினா நீ டேக் போட்டு காட்டுறா பாப்போம். ரஜினிகர டேக் போட்டு காட்டு. ஒக்காலா ஒழி என்ன ஆவறீங்க மட்டும் பாக்குறீங்களா? டேக் போட்டு என்ன சூத்துல குடுக்குறோம்? உன் சூத்துல குடுக்குறோம். வக்கு புண்டை இல்ல பாயில மத்த உனக்கெல்லாம் நீ ஆளு மேல உனக்கு டேக் வேற போடுறாங்க. டேக் வாட்ஸ் மூலமா டேக் கூட போட தெரியாத வக்கு புண்டை இல்ல நாய்ங்க. நீங்களா என்ன மயிர்களா பேச வரீங்க? போடே கட்டிக்க. வேணா பாவாடை வேணா எடுத்து குடுக்குறேன். அளவு ஜாக்கெட் சொல்லு. உந்து குடுறா. அளவு ஜாக்கெட் சொல்றேன். நான் அளவு ஜாக்கெட் எடுத்து அனுப்புறேன். கட்டிக்க. ஏங்க இலவசங்கள்லாம் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் நீங்க இலவசம் எல்லாம் கொடுக்குறேன்றீங்க? ஏங்க அவன் சச்சினை தூக்கி போட்டு ஓத்தான்ல அந்த கதறானுங்க அவனுங்க. ஏய் மச்சான் ஆல் விஜய் ஃபேன்ஸ் அசெம்பிள் உம்புள் நிம்மல் கதறலை நம்ம மைக்ல வந்து இவ்வளவு அபியூஸ் பண்றான். இவனுக்கு எல்லாம் வந்தா ரேப் தான் அதிகமாமே தவிர தமிழ்நாட்டுல எதுவும் நல்லதெல்லாம் நடக்குது.
இவனுங்க மாதிரி பொம்பளைங்களை போட்டு அபியூஸ் பண்ணிட்டு பிட் ஐடி ரன் பண்றதுல 90% விஜய் ஃபேன்ஸ் தான்டா. இவனுக்கு வந்து பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பாருங்களா? ஆம்பளையா இருந்தா மேல வந்து பேசுங்கடான்னா ஒருத்தன் பாண்டியன் ஒருத்தன் தான், கபிலன் நான் வந்து டிஎம்கே கிட்ட எல்லாம் பேச மாட்டேன் கபிலன், நான் உங்க கிட்ட தான் பேசுவேன். அடுத்து சபரிஷ் கிட்ட வந்து ஏய் நான் ஸ்பேஸ் போடுற வரியா அப்படின்றான் பாண்டியன் ஒருத்தன். பேரு தான் பாண்டியன்னு பேரு, ஆம்பளை பேர் வச்சிருக்கிறாங்க. பேசுறது எல்லாமே வந்து பொம்பளை மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறான் அவன். டேய் திருட்டி தெவடியா முண்டா, இப்ப நீ எதுக்கு எல்லா இடத்துலயும் முட்டி போட்டு ஊம்பின்னு இருக்க? ரஜினி மாதிரி எல்லா இடத்துலயும் முட்டி போட்டு ஊம்பின்னு இருக்க. கால் ஏந்திரா என்ன டேக் பண்ணி கதறான்டா சுரேஷ் சாமியும் ரேவந்தும். ஏண்டா மயிரா என்ன மயிருக்குடா, அன்னைக்கு சச்சினை தூக்கி ஏறி ஓக்கும் போது என்னத்துக்குடா 4 ஸ்பேஸ் போட்டீங்க? என்ன மயிருக்கு போட்டீங்க? இருக்கிறா நீங்க இல்ல நீ ஒரு பொட்ட தெவடியா பையனை எல்லாத்துக்கும் காமிச்சோண்டா. நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு நான் ஸ்பேஸ் போட்டேன், ஒருத்தரை நாகரிகமா தான் வளைச்சு வச்சு கேள்வி கேட்டேன், புரியுதா? எல்லா கட்சிக்காரனா இருந்தான். உனக்கு வக்குமை இருந்தனா நீ வந்து பதில் சொல்ல வேண்டியதுனே. டே இருறா போகாதரா, இருறா நான் மைக்கு தரேன், இருறா அவனை தூக்கி சொருவிட்டு அடுத்து உன தூக்கி சொருவண்டா இருறா அப்படின்றா ஓட்டான் சுரேஷாமி. இப்ப என்னன்னா டேக் பண்ண என்ன டேக் பண்ணி கதறீங்க. ஏங்க இவனுங்கிட்ட என்னங்க பேச்சு? பைல எடுத்துட்டு வாடா, பைல எடுத்துட்டு வந்தா பேச்சு, இல்லைன்னா கிளம்பு. உங்க அம்மா சூத்துல இருக்குது பைல எடுத்துட்டு வாடா. டேய் யார் சூத்த நக்கியாவது எடுத்துட்டு வாடா ஃபர்ஸ்ட். பைலா பாபு பைலா இல்லாத பொட்ட பைல எடுத்துட்டு வாடா பொட்ட. சரி பைல எடுத்துட்டு வந்து பேசுறா பொட்ட. சரி அடுத்து ஒரு விஜயரசியம் வரான், அந்த பையனுக்கு மைக்கு கொடுத்து பேசுவோம். இதுக்கு அபியூஸ் தாண்டி வேற எதுவும் தெரியாது. நீ கீழே போ, நீ மேல வா. சொல்லு தம்பி. வா லெலின் சிஎஸ் சொல்லு தம்பி. தம்பி மைக்கில் தான் இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க தம்பி. தம்பி விஜயரசிகன் லெலின் மைக்கில் தான் இருக்கீங்க தம்பி, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. முன்னாடி ரெட் கலர்னு பட்டன் இருக்கா, அதை தொட்டிங்கன்னா ப்ளூவா மாறும். இல்ல அபியூஸ் பண்ணாம பேசினா ஒழுங்கா பேசலாம். வேலை வந்த உடனே அபியூஸ் பண்ணா அப்புறம் கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். திருப்பி அவனுக்கு புரியுற லாங்குவேஜ் தான் பேசணும். தம்பி லெனின் தம்பி மைக்ல தான் இருக்கு தம்பி, பேசு, மைக் ஆன் பண்ணி பேசு. என்னயாப்பாயா ஒருத்தன் விஜயரசியம், ஒரு ஆம்பளை விஜயரசியம் கூட பார்க்க முடியல. சே அல்லு விடுது உங்களுக்கு. இவன் ஒருத்தன் ஃபேக் அடிக்க பிறந்தவன் ஒருத்தன். ஏண்டா விஜய் டிபி வச்சா ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிடைக்காதா? எனக்கு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். ப்ளூடிக்கு என்ன பண்ணுவ? விஜய் கிட்ட போய் பிச்சை கேப்பியா? இல்லங்க இப்பெல்லாம் உங்களதான் விஜய் ஃபேன்ஸ் அதிகமா ஃபாலோ பண்றாங்க. அதான் அந்த டெக்னிக். வா மேல வா. டேய் லெனினே தம்பி, எவ்வளவு நேரம் மைக்ல இருப்ப? மைக் ஆன் பண்ணி பேசு. அது ஒரு ட்ரிக்குங்க. மேல போய் நான் சைலண்டாவே எப்படி இருந்தேன் பத்தியா, அப்படி கதற அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க இவனுங்க. ஐயா இவனை நம்பி நான் அந்த பையனை வேற கீழே இறக்கி விட்டேனே. மௌன போராட்டம். டேய் ராஜா, குட்டிமா, பப்புமா, மம்மக்குட்டி, பக்கு குட்டி, வடக்குட்டி, சர்க்கார் குட்டி மாதிரியே எல்லாரையும் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருந்தீங்க விஜய் ஃபேன்ஸ். செல்லக்குட்டி, பட்டுக்குட்டின்னு. சரி இப்படி பண்ணுவோம். காக்கா முட்டைன்னு சொன்னா கோவம் வந்துடும். காக்கா குட்டி போடாது, முட்டை தான் போடும்ல. அப்ப அணில் குட்டி தான் போடும். டேய் சர்க்கார் இன்னும் எந்த அளவுக்கு எத்தனை குட்டிடா போட்டிருக்கு? பன்னி குட்டி கூட 18 குட்டி தான்டா போடும். சர்க்கார் எத்தனை குட்டி போட்டிருக்கு ராஜா? குட்டிமா இவனுங்க ஷாக்கிங் சர்க்கார் பீட்ஸ் டே 3 ஆஃப் கூலி அப்படின்னு போடுவானுங்க. அது வரைக்கும் குட்டி போட இவனுங்களுக்கு. அவனை பாருங்களேன், ட்வீட் போட்டு வச்சிருக்கான். சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கும் மற்றும் வன்முறை தூண்டும் வகையில் அரசியல் கட்சி தலைவரை அடிக்க ஸ்பேஸில் ஆள் இருக்கும் ரஜினிகாந்த் ரசிகர் ஹண்டர் கபில் மேல் காவல்துறை முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்ப இல்ல ஸ்டாலின் கருணாநிதி ஃபேமிலி எல்லாம் போட்டு ஸ்பேஸ்ல அபியூஸ் பண்ணானுங்களே, இவனுங்களே அபியூஸ் பண்ணிட்டு இவனுங்களே போலீஸை கூப்பிட்டு இருக்கானுங்க. முதல்ல போலீஸ் இவனுங்க தான் பிடிக்கணும். இல்ல ஆக்சுவலி இவனுக்கு என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, இவனுங்க சைட்ல மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்றதை நான் முன்னாடியே லீக் பண்ணி விட்டாங்கல்ல, அந்த காண்டாயிட்டானு.
அந்த காண்டில தான் இப்ப இருக்கிறான். என்ன பிளான்? அது என்ன பெரிய சீக்ரெட் அது பிளான்? ஒண்ணு இல்லைங்க. நேத்து சச்சினை தூக்கி ஏறி போட்டு முந்தா நேத்து சச்சினை தூக்கி போட்டு ஏறி போட்டு மிச்சோம்ல. அவனுக்கு தான் வர மாட்டானுங்க இல்லைங்க. எவனா வந்து அரசியல் பேசுறேன்னு ஆரம்பிச்சா எக்ஸ்போஸ் ஆயிடுவானுங்க. அதான் வாய் திறக்காம நாளுக்கு நாலு ரூம்ல அவனுங்களே ஸ்பேஸ போட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது. ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, ஆஸ்திரேலியால கூப்பிட்டாங்கன்னு பேசிக்கிறது. அரசியல் தெரிஞ்சவங்க கூட வந்து பேச சொன்னா அங்க போயிட்டு எல்லாம் சைலண்டாவே இருக்கிறது. இப்படி தொட நடிக்க இருக்கீங்களாடா டேய் விஜய் ரசிகர்களா? டேய் நீங்க தான்டா என்ன பெரிய ஆளா இருக்கிறீங்க. நான் பெரிய ஆள். அடுத்து யாருப்பா? மணி பாரதி. இருப்பா மணி கொடுக்குறேன்ப்பா. தம்பி போயிடாதீங்க தம்பி. மணி பாரதின்னு படிச்சுட்டேன். பேரை சொல்லி படிச்சுட்டேன். போயிடாதீங்க. கொடுத்துட்டேன். அந்த பையனை கீழே இறக்கி விட்டுருவோம். மணி பாரதி கேக்குதா? கேக்குது. என்ன நாயே முடிஞ்சா நீ சொல்லுங்க காக்கா. நீங்க யாருப்ப? உன் பேர் என்ன? என் பேர் மணிபாரதிரா. உன்னை மாதிரி அப்ப கபிலன்னு பேரை சொல்லி கூப்பிடுறான் மயிரே. மயிரே நீ மயிரே அதுதான் மண்டையில இல்ல ஒன்ன மண்டையில இல்ல. ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடுறான் மயிரே. வந்தோடனே பெரிய மயிர் மாதிரி பேசுற. நீ தான் உன் பேரே காக்காடா. காக்கா கூதி. டே காக்கா எவனாவது ஒழுங்கா பேசுறீங்களா மேல வந்து? நாமக்கல்ல முட்டை வாங்கின முடிஞ்சா வாடா பாப்போம். ஒரு ஆம்பளை முட்டை வாங்குறது நான் எதுக்குடா நாமக்கல்ல வரணும்? தோ இருக்கிற எங்க ஊரு முக்கு கடையில போனோம்னா நான் முட்டை வாங்குறேன். முட்டை பையில டேய் முட்டை பையில கூ முட்டை நாங்கடா சொன்னா. சீமான் தான்டா சொன்னா கூ முட்டை பையில. கூ முட்டை நாமளுக்கு டேய் பனையூர் வந்தா கூ முட்டை நிறைய கிடைக்குமாண்டா? கிடைக்குமா? என்ன சம்பந்தம் உண்டெல்லாம் பேசிட்டு இருக்க? சரி உன் கட்சிக்காரன் ஒருத்தன் நேத்து வந்தான். சச்சின்னு ஒருத்தன் பைலான்னு கேட்டான். டாட்டா சக்கீலான்னு சொல்லிட்டு ஓட்டான். பட்டுக்கு நீ ஏன் சொல்லு பைலான்றது கிடைக்குமா? பைலா எடுத்துட்டு வரேன்னு போனானே தெரியல. மணிபரதி சொல்றா என்ன ஊரு? புதுக்கோட்டடா. இப்பதான் நாமக்கல்னு. ஏண்டா டேய் நொன்ன முத கொண்டு எவனும் உண்மையா சொல்ல மாட்டீங்களா? ட்விட்டர்ல என்னோட நம்பர் கொடுத்து நான் எல்லாமே பேரை போட்டு நான் வச்சிட்டு இருக்கேன்டா. அப்புறம் என்ன மயிருக்கு இப்ப புதுக்கோட்டை கோடியை கொண்டாட உட்காந்துருக்கோம் பைத்தியக்காரன் நாயே. சார் அவரு டிபி வச்சிருக்காரு பாருங்க. சார் அவரு டிபி தான் வச்சிருக்காரு பாருங்க. சார் வந்து என் தலைவன் போட்டோ டிபியா வச்சிருக்கேன்டா. பேர் பாருங்க அவரு டிபி தான் வச்சிருக்காரு. ஒண்ணுமே இல்லையே. சார் உத்தம புருஷன் பாருங்க. யார் பேரடா வச்சிருக்க? க்ரோ கில்லர் வச்சிருக்கேன். டேய் கபிலன் வச்சிருக்கேன்டா. க்ரோ கில்லர் கபிலன் வச்சிருக்கேன்டா. காக்காவாடா காக்கா நாயே. டேய் என்னடா காக்கான்னு? நான் சொல்லல. அவன் காக்கா ட்ரிகர் ஆயிட்டான். இன்னும் 10 வாட்டி காக்கான்னு சொல்லிட்டு தான் மனசு நிம்மதியாகும் அவனுக்கு. காக்கா பிடிச்சி சாப்பிடுற நாய் க்ரோ கில்லர்னா என்னடா? ஃபர்ஸ்ட் டேய் பனையூருக்கு போனா கூமுட்டை நிறைய கிடைக்குமாமே. ஆமா எத்தனை காசுடா? நாமக்கல்ல வந்து 6 ரூபா 50 காசுன்னு நினைக்கிறேன். நல்ல முட்டை. கூமுட்டை வந்து 1.5 ரூபான்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பனையூர்ல எப்படி? கூமுட்டையை வாங்கி சாப்பிடுறா. ஃப்ரீயா? கூமுட்டை தமிழ்நாட்டுல வியாபாரம் ஆகாது தம்பி. கூமுட்டை வியாபாரம் ஆகாது தமிழ்நாட்டுல. நல்ல முட்டையே நல்லா பார்த்துதான் வாங்குறாங்க. யாரு பெரிய ஆளுன்னு? யாரு நீங்க பெரிய ஆளா? ஆமாமா நீங்க பெரிய ஆளு தான். விழுப்புரத்துல ஓடி இருக்கிறீங்க. விஜயகாந்த் வீட்டுல செருப்படி வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு விஜயகாந்த் மனைவியாரு இவங்க பிரேமலதா வந்து செவுத்துக்குள்ளே அரசியல் பண்ண தம்பி வீட்டுக்குள்ள வெளில வந்து அரசியல் பண்ணுன்னு கேக்குறாங்க. அது உனக்கு தெரியாதாடா நாயே? என்னப்பா எங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லிருக்கேன். அது உனக்கு தெரியாதா? நீங்க வீட்டுக்குள்ள இருந்து என்ன சொல்லிருக்கீங்க? வீட்டுக்குள்ள இருந்து என்ன சொல்லிருக்கீங்க? டேய் இது வரைக்கும் வீட்டு வாசல்ல எங்கேயாச்சும் வெளில வந்து நின்னுட்டானடா. பிரேமலதா விஜயகாந்த் எங்க வீட்டுக்குள்ள விஜய்ன்னு இருக்கு. என்னது வீட்டுக்குள்ள விஜய்? அப்ப ரைட். அதான் இன்னைக்கு வந்து சொல்லிருக்காங்க. அவங்கதான் இன்னைக்கு சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ல வர? சரி நீ விஜயகாந்த் வீட்டு புள்ளையாவே இருடா. ஏன்டா விஜயகாந்த் உயிரோட இருக்கும்போது நேர்ல போய் பார்க்கல உங்க ஒண்ணு? ரஜினி போய் பார்த்தாரோ? பாத்தாரா? ரஜினி பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் போனார். இல்ல ஒரு டைம் போனார். 2020 ஏப்ரல் மாசம் நான் சொல்றேன் கேளு. 2020 ரஜினி போய் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நிமிஷம் சொல்றத காதுல வாங்கி கேட்டில அதுக்கு பதில் சொல்றேன். ரஜினி வந்து 2020 ஏப்ரல் மாசம் இந்த மாதிரி போய் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர்ல இருந்தும் மதிமுக வைகோல இருந்து ராதாரவி ஏன் ஒன்னோட அப்பா இருக்காருல எஸ்ஏசி சரக்குமார் எல்லாம் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தாங்க. போய் யூடியூப்ல இருக்கு தேடி பிடிச்சி பாத்துக்க போ. வேற ஒன்னொன்னா ஏன் போல
எங்க விட்டு புள்ளியாம்ல, எங்க விட்டு புள்ள அங்கதான் கேக்குறான். விஜயகாந்த் புள்ள தான் கேக்குறான். இது வரைக்கும் எங்க அப்பா வந்து உயிரோட இருக்கும்போது யாரும் பெருசா வந்து பாக்கல. சரி, இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஏன்டா ஓடுற டேய். இல்ல இல்ல விஜயகாந்த் பையன் என்ன சொன்னானா, விஜய வந்து நான் முன்னாடி நேர்ல பார்த்ததே இல்ல, நீ டெத்துக்கு வந்தப்பதான் முதல் தடவை பாக்குறேன். ஓட்டாம பாருங்க. டேய் மணிபாரதி, நாமளுக்கு ஒண்ணியா இல்ல திண்டுக்கலுக்கு ஒண்ணியா? இப்படிதாங்க வர்றானுங்க. அவன் முட்டை வாங்கிட்டு வர போயிருக்காங்க, இறங்க வரும் முட்டை வாங்கி இப்படிதான் வர்றானுங்க. ஆனா ஓடிடுறானுங்க. ஒரு விஜய் ரசிகன் ஆம்பளைய நான் பார்க்கவே முடியல. ஆனா அங்க போயிட்டு அவன் முட்டை டைலாக் சொல்றதுனால மேல வந்தான். இந்த முட்டை வச்சு நீங்க பேசுறத கேட்டு வந்துட்டான். நானும் ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்கிறேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் டிஎம்லயும் போயிட்டு ப்ரோ நீங்க தனியா போட்டு எங்க விஜய் தூக்கி அடிங்க ப்ரோ, உதைங்க ப்ரோ, என்ன வேணாலும் திட்டுங்க ப்ரோ, அதை பத்தி கவலை இல்ல ப்ரோ. ஆனா கபில ஸ்பேஸ்ல போய் திட்டாதீங்க ப்ரோ, கபில ஸ்பேஸ்ல போய் மைக் வாங்கி பேசாதீங்க ப்ரோ. இது என்னடா இது டேய்? இது யார் திரும்ப பண்றா? அவன் ரேவந்த். இது யார் திரும்ப அதை உட்காந்து அப்படியே பரவலா போய் டிஎம்ல பேசிட்டு இருக்கிறா? ரேவந்த், சுரேஷ் சாமி. கேட்டவனுங்களே சொல்லிட்டானுங்க. கேட்டவங்க ரேவந்த் அப்படியே சுரேஷ் சாமி கோவிந்தா இந்த வேலையெல்லாம் பார்த்து நிக்கிறீங்களா? அவன் ஸ்பேஸ் போய் பேசாதீங்கன்னு சொல்றதை விட இவனுக்கு கொஞ்சம் அரசியல் சொல்லி கொடுக்குறா. ஒரு வருஷமா கதற போட்டு உட்காந்து கதறிட்டு இருக்கிறான் உட்காந்துக்கிட்டு. டேய் சரிடா, நீ உனக்கு என் மேல காண்டா இருந்தா வாடா வந்து பேசுறா, 1 to 1 நான் பேசுறேன்டா வாடா அப்படின்னு வரமாட்டேங்கிறான். முந்தா நேத்து 2 நாளைக்கு முன்னாடி கூட ரஜினி ஸ்பேஸ் போட்டு அபியூஸ் பண்ணிட்டு தான் கிடந்தானுங்க. வாடா வந்து பேசுறானா வரமாட்டேங்கிறான். அப்புறம் உட்காந்துக்கிட்டு பொட்ட மாதிரி அங்க குரூப்ல போய் உட்காந்துக்கிட்டு டே மச்சான் யார கபிலன் ஸ்பேஸ்க்குலாம் போகாதீங்க, அவனை அவாய்ட் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா கபிலன்? இங்க நம்ம ஐடியில கூப்பிட்டு பேசுறோம்ல விஜய் ஃபேன்ஸ் சில பேரு, அவனுங்க எல்லாம் அங்க மதிக்கவே மாட்டானுங்க. இவங்க எல்லாம் மைக்கே கிடைக்காது, நாய் மாதிரி கீழே உட்கார்ந்து இருப்பானுங்க. மைக்ல கூப்பிட்டு பேசுறதுக்கு அங்க நாதி கிடையாது. இங்க வந்து காலையில ராஜ்மோகன் வீடியோ இறக்கி விட்டல. ஆமா ஆமா, அந்த வீடியோ அவர் வந்து நாளைக்கு பட்டிமன்றம் வச்சா என்ன பத்தி கூட நல்லா அவனுக்கு ஏன் ட்ரிகர் ஆச்சுன்னா, அவனுக்கு சைட்ல இப்ப இருக்கிற பேச்சாளர் ஐயன் அதெல்லாம் துரத்தி விட்டானுங்க. ஐயனா தான் வெளில வந்துட்டாப்ல. ஓகேவா? இப்ப என்னன்னா இருக்கிறது 2 பேர் தான். ஒண்ணு லயலமோனு, இன்னொன்னு ராஜ்மோகன். இப்ப ராஜ்மோகன் அடி வயித்துல கை வச்சாச்சா, தலைவனோட பழைய ஸ்பீச் எல்லாம் எடுத்து போட்டோன்னா இப்ப அவனுக்கு ஒட்டுமொத்த காக்கம் இன்னும் இருக்கிறாரு. எடுத்து போட்டது நானு. டேய் இந்த கபிலனை என்னடா பண்ணலாம், என்னடா பண்றது, ஒன்னும் பண்ண முடியலடா. அப்ப ரைட்ரா டேய், அந்த ஸ்பேஸ்ல ஏதோ தளபதிக்கு வந்து இது மாதிரி மார்ச் மாசம் சுற்றுமையில வரப்போறப்பெல்லாம் எல்லாம் பாத்துங்கடான்னு சொன்னாங்கல்ல, அதை எடுத்து போட்டுருவோம் மச்சான். ரைட்டு. நீங்க சிஎம் போட்டு அபியூஸ் பண்ணி ஸ்பேஸ் போட்டீங்களடா, அதை எடுத்து போய் இறக்கி விட்டதுக்கு 1 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு தலைமுறைவா சுத்துறானே JDR இருந்து ஆரம்பிச்சு TN72 முதல் எல்லாம் தலைமுறையில சுத்தினீங்களா டேய்? ஏண்டா டேய் மானம் கட்டவங்களா விஜய் ஃபேன்ஸ்? நீங்க பண்ணதை விடவாடா நான் பண்ணிட்டேன். இது எல்லாமே நீ ரியாக்ஷன் தான். நீ வந்து அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் இங்க அபியூஸே பண்ணாங்க. நீ வந்து நாங்க எதுவுமே பண்ணல. ஒரு 2 லாஜிக் பாருங்களேன். லாஸ்ட் 1 இயர்ல அவனுக்கு பண்ண அபியூஸ காட்டா. டேய் அப்ப இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிருந்தோமா? லாஸ்ட் 1 இயர்ல ஃபேக் ஐடில வந்து அபியூஸ் பண்ணிருக்கானுங்க. ஒரிஜினல் ஐடில வரதுக்கு வக்கறதுக்கு வர அட்லீஸ்ட் அன்னைக்கு எக்ஸ்பைரி எப்படி வந்து மாட்டினா? ஃபேக் ஐடில தானே வந்து ஸ்பேஸ்ல மாட்டினா. அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஐடியில ட்வீட் போட்டான்ல, இனி நான் ஃபேன் ஃபைட் சண்டை போட மாட்டேன், இனிமேல் நான் ஃபேன் ஃபைட் செய்ய மாட்டேன், இன்று முதல் நான் குடிக்க மாட்டேன், இருந்து விட்டேன். சரி, அடுத்து விஜய் ரசிகன் சிம்பு டிபி வச்சிருக்கிறாப்பல. சிம்பு ரசிகன் இல்லப்பா, விஜய் ரசிகன்ப்பா. அந்த பையன் ஃபுல்லா ஐடியில முழுக்க ஃபுல்லா விஜய் பத்தி தான் இருக்கு. சொல்லுங்க தம்பி. தம்பி மைக்கில் தான் இருக்கு தம்பி, சொல்லுங்க. என்ன ப்ரோ, என்ன விஜய் மேல உங்களுக்கு என்ன வன்மமா? ஏன் இந்த கேள்வி ஏன் விஜய் ரசிகன் மேல ஏன் கேக்குறீங்க? விஜய் கிட்ட ஏன் கேட்கல? விஜய் ரசிகன் கிட்ட ஏன் கேட்கல ப்ரோ? ஒரு சிலர் இப்ப வந்துட்டு முன்னாடி அஜித்துக்கும் விஜய்க்கும் சண்டை இருந்தது, ஓகேவா? இப்ப அடுத்தது வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் சண்டை போட்டாங்க. ஏன் பர்சனல் அபியூஸ்க்குள்ள எதுக்கு போறீங்க? ஏன் சண்டை போட்டாங்க? இப்ப விஜய வந்துட்டு வாரிசு ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார்னு விஜய் எங்கேயுமே சொன்னது கிடையாது. சரத்குமார் சொன்னதுக்கு என்ன பண்ண முடியும்?
அது கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்தது. இப்ப மேல இப்ப வந்து சிவாஜி கணேசன் இருக்காரு, சிறந்த நடிகர் ரஜினிகாந்த் தான் சொல்லும் போது கூட அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் மூத்தவர் அவரு தாங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா பேசினாரு. விவேக்கு வந்து தலைவர்கிட்ட நேர்ல பார்த்து பேசும்போது ஸ்டைலை கண்டுபிடிச்சதே நீங்க அதெல்லாம் கிடையாது, இவன் சிவாஜி சார்லாம் நிறைய ஸ்டைல் பண்ணிட்டாரு, நான் சும்மா அதை வந்து வேற மாதிரி பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்றது சொன்னாரு. அந்த ஒரு தன்னடக்கம் ஏன் வரல? அதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோங்க ப்ரோ, தலைவர் ரசிகர் தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம்ல. இப்ப ஏன் சொல்ல முடியல? ஆள் அடிக்க அப்புறம் தானே லியோ வெற்றி வீடியோல உட்காந்து சொன்னான், வாய் திறந்து சொன்னான், சரியா? அதுக்கப்புறம் உட்காந்து இங்க இருக்கிறவனுங்க ஏன் விஜய் ரசிகன் ரஜினி மயிரே பிடிங்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. விஜய் ரசிகன் விடாமச்சிக்கு ஸ்பேஸ் போடுற நீ, அங்க ஏன் ரஜினி பத்தி நீ அபியூஸ் பண்ணி ஏன் பேசுன, ஃபேமிலி அபியூஸ் பண்ணி ஏன் பேசுன, ரெக்கார்டிங்கோட எடுத்து ட்வீட் போட்டனே, பெஸ்ட் விஷஸ் ஃபார் விடாமச்சின்னு சொல்லி போட்டு விட்டு அங்க ஃபுல்லா ரஜினி ஃபேமிலி அபியூஸ் பண்றதும் அஜித்தா ஃபேமிலி அபியூஸ் பண்றதும் மத்த நடிகர்ல ஃபேமிலி அபியூஸ் பண்றதுன்னா என்னமோ நீங்க தான் என்னமோ விஜய் தான் பெரிய டாப் பெரிய மயிர் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தா அப்புறம் மத்த ஃபேன்ஸ் என்ன சொம்பையா? திண்ணிய பிடிச்சி நடந்துட்டு இருந்தீங்க, நாங்கெல்லாம் எங்க இருந்தோம் தெரியுமில்ல. நான் பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டை கூட உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், இல்ல ஈக்குவலா வந்துருவானுங்களா? நான் கேக்குறேன் ஈக்குவலா. ப்ரோ அஜித் குமார் விடுங்க ப்ரோ, ஏன்னா அஜித் குமார்ன்ற விஜய் அஜித் நரேட்டிவ் வந்துட்டு 2003 இருந்தே இருக்கு. நாங்க வந்துட்டு விஜய் ரஜினின்ற நரேட்டிவ்க்குள்ளேயே வரல. இந்த சண்டை ஃபேமிலி அபியூஸா ஏன் மாறுதுன்றதுதான் எங்க கொஸ்டின், அவ்வளவுதான். இல்ல அது பண்றது ஆரம்பிக்கிறது விஜய் ரசிகன் தான் ஆரம்பிச்சது. அண்ணாத்த படத்துக்கு வாய வச்சீங்க, அதுக்கு தான் பதிலடி கொடுக்கும். அடுத்து நீங்க அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க, அதுக்கு தான் பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க மட்டும் பண்ணா சரியா, நாங்க பண்ணா தப்பா? என்ன லாஜிக் இது? எத்தனை பேர்ட்ட நான் கேட்கணும் இந்த கேள்வினா? இப்ப அவர் சொன்னது வந்து 2 நாள் முன்னாடி நீங்க வந்து ஃபேமிலி அபியூஸ் பேஸ்ல பண்றீங்கன்னா ஓகே பண்ணிட்டோம்னு போயிடுவாங்களா? ஒரு சில பேர் கேட்கதான் செய்வாங்க, ஒரு சில பேர் இவனுங்க இப்படிதான்ப்பா சாம்பி மாதிரி கடிச்சிட்டு இருப்பாங்க விட்டுருவாங்க. ஒரு சில பேர் என்னடா அப்ப நம்ம திருப்பி பண்றோம் இருக்குதான் செய்வான். சம்பந்தமே இல்லாம எழுதும்போது சம்பந்தமே இல்லாம பேச போட்டு நீங்க ரஜினியை ஃபேமிலி அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க வேடிக்கை மாதிரி பார்த்துட்டு இருக்கணுமா? கேட்டது பதில் சொல்லுங்க தம்பி. ஸ்டார் தம்பி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டையா வருது? கிடையாது. எப்படி நீங்க ரஜினிக்கு ஈக்குவலா பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு வருவீங்க? வர முடியாது. இன்ன வரைக்கும் எந்த பாக்ஸ் ஆஃபீஸே தொட முடியல. விஜய் ரசிகனாலையும் உட்காந்துக்கிட்டு சர்க்காருக்கு இன்னும் பன்னிக்குட்டி கூட 18 குட்டி கூட தான் போடுஞ்சு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை தாண்டி சர்க்கார் இன்னும் குட்டியா போட்டுனே இருக்கு. பிஎம்எஸ் குட்டி போடுது, புக் மை ஷோ அப்புறம் டிக்கெட் நியூஸ் அது குட்டி போடுது, ஓவர்சீஸ்ல தனியா ஒன்று வச்சு நீங்களே ஒரு குட்டி ஒன்று போடுறீங்க. ஸ்டார் தம்பி விஜய் ஒரே ஒரு क्वेश्चन தான், விஜய் மேல உங்களுக்கு என்ன காண்டு? அவ்வளவுதான். ஒரு காண்டு இல்ல விஜய் வந்து விஜய் ஃபேன்ஸ்காக எல்லாம் அடிக்கல. ரஜினியே சொல்லிட்டாரு நான் வந்து விஜய் கூட போட்டி போடுறதோ இல்ல விஜய் வந்து என் கூட போட்டி போடுறதோ நல்லதில்லைன்னு விஜய் ரஜினியே சொல்லிட்டாருல்ல. அதுக்காக ஓட்டு போட முடியும்? அதுக்காக ஓட்டெல்லாம் போட சொல்லல ப்ரோ. இப்ப உங்களுக்கு ஒருத்தர பிடிக்கலன்னா அப்படியே விட்டு போயிடலாம். அது எதுக்கு ஃபேமிலி அபியூஸ்க்குள்ள போறீங்க? அது மாறி எல்லாருக்குமே போயிட்டு இருக்குல்ல. அதான் ப்ரோ, நீங்களும் அதை பண்ணலாமே. இந்த கேள்வியை கண்ணாடி பார்த்து கேள்வி கேட்கணும் ஸ்டாரு. அதான் என் தலைவர் லால் சலாம் மாநிலத்துல சொன்னார்ல, என்ன மயிருக்கு இங்க விஜய் ரசிகன் எல்லாம் வாய வைத்தான் ரஜினி கிட்ட. எங்க அன்னைக்கே ஒரு ஸ்பேஸ் போட்டானுங்க அசிங்கமா டாபிக் போட்டு. அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க போயிட்டு. அதெல்லாம் வேணாம். நான் கேட்கற கேள்வி கரெக்டா பதில். அதான் என் தலைமை பேசினாப்புல, அது கூட விஜய் பேசல. நான் என்ன கேட்கறேன், என்ன மயிருக்கு நாங்க தான் இங்க வந்து உச்ச நடிகர், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், மயிரை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு இங்க உட்காந்து பேசுறேன். யாரு இங்க மனசாட்சியோட தொட்டு சொல்லு, இங்க யார் தமிழ் சினிமால உச்ச நடிகர்? யார் உச்ச நடிகர்? என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்கிற ஒரிஜினலா? உன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் நஷ்டமாஞ்சு தமிழ்ல என்னோட கம்பேக்னு சொன்னவன் எதுக்கு இந்த வேலையை கட்டுற? நீ யார் உச்ச நடிக்கிறீங்க தமிழ் சினிமால? புக் மை ஷோல அதிகமா பிஎம்எஸ்ல பாத்துருவோமா யார் ஹையஸ்ட் டிக்கெட் புக்கிங்னு? ஜெயிலர் தாண்டி மிச்சம் ஏதாவது ஒரு படம் இருக்கா என்ன? காரியம் வேணும்னா காலை பிடிக்க வேண்டியது, காரியம் முடிச்சுன்னா கழுத்தை பிடிக்க வேண்டியது. இந்த விஜய் ரசிகனை நாங்கெல்லாம் தாண்டிலாம் பார்த்தாச்சு, சரியா? இங்க ரஜினி ஈக்குவல்லாம் இங்க விஜய் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, ஓகேவா? அப்படி மீறி ஸ்பேஸ்ல மாதிரி பண்ணா பதிலடி கொடுத்துட்டு தான் இருப்பான். அவன் அந்த பக்கம் ஸ்பேஸ் போட்டான். லால் சலாம்ல என் தலைவன் பேசினான், என்ன மயிருக்கு உட்காந்து பேசினானுங்க அவனுங்க? என்ன மயிருக்கு ரஜினி அபியூஸ் பண்ணி பேசினான்? அதுக்கு தான் தூக்கி போட்டு அடிப்பேன். கேட்டா விஜய் மேல அப்படி என்ன வேணுமா, ரஜினி மேல உங்களுக்கு என்ன வேணுமா? எங்களை பார்த்து வளர்ந்த பயல தானே வேணுங்க. எங்களை பார்த்து வளர்ந்த பயல தானே வேணுங்களா? ஸ்பேஸ்ல வந்து ரஜினிக்கு ரசிகரா, ரஜினி ரசிகர்
ஸ்பேஸ்ல வந்து ரஜினி ரசிகருக்கு நிகரா நின்னு பேசுறதுக்கு வக்குமயிர் கிடையாது விஜய் ரசிகனுக்கு. மறைமுகமா டிஎம்ல போயிட்டு கபிலன் ஸ்பேஸ்க்கு போகாதீங்க ப்ரோ, கபிலன் ஸ்பேஸ்க்கு போகாது ப்ரோன்னு உட்காந்து தெருவா எல்லாரும் டிஎம்ல பிச்சை எடுக்கிறேன் நாய் அவனுங்க. தைரியம் ஆம்பளை மாதிரி தான் பேச வேண்டியதானே, அதெல்லாம் நான் ஸ்பேஸ் போட்டேன். ஆம்பளை விஜய் ரசிகன் எவனா இருந்தா ஒருத்தன் மேல வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன், ஏன் வரல? ஒருத்தன் வந்தான், அவனும் தூக்கிட்டு பயில எங்கடா கேள்வி கேட்டான், ஓட்டான். 9 விஜய் ரசிகன் மேல வந்தான், 9 விஜய் ரசிகன் மைக் கொடுத்தேன், கேட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் வரல, அபியூஸ்லாம் பண்ணலையே. கேட்ட கேள்விக்கு பதில் வரணும், கெட்ட வார்த்தையில திட்டுறான், ஓடிடுறான், நான் என்ன பண்றது? இந்த ஸ்பேஸ்ல அபியூஸ் யாரும் பண்ணாம யாரையும் பண்ணது கிடையாது. எத்தனையோ விஜய் ஃபேன்ஸ் வந்து பேசிட்டு அபியூஸ் பண்ணாம பேசிட்டு டீசெண்டா போயிருக்காங்க. அபியூஸ் பண்ணா திருப்பி அபியூஸ் பண்ணதான் செய்வாங்க. நீங்க அதுக்கு அதை மட்டும் கேட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? சரி ப்ரோ, இப்ப ஒரே ஒரு விஷயம் தான். ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல ரஜினி வந்துட்டு காக்கான்னு வந்துட்டு யாரையுமே சொல்லலன்னு சொன்னாரு. ஆமா, அதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்விட்டர்ல வந்து காக்கான அவர் விஜய் தான் சொல்றாருன்னு எதுக்கு நரேட்டிவ் எதுக்கு செட் பண்றீங்க? சரி, அப்ப அணிலாக இருந்து எதுக்கு நரேட்டிவ் எதுக்கு செட் பண்றீங்க? அதுதான் இப்ப கொஸ்டின். நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் பேச விடுங்க முதல்ல. என்ன அப்புறம் இந்த வலை பேச்சு பிஸ்மி வேற மாமா வேலை பார்த்தான். சரி, அவர் பேசும்போது கேட்டுட்டு முதல்ல நீ ஒரு கொஸ்டின் கேட்டனா முதல்ல ஆன்சர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து பேச விடு சார். அப்புறம் கபிலன் பேச விடலன்னு கதறக்கூடாது. அப்புறம் டேய் மாறா, மைக் ஆஃப் பண்ணு. உனக்கு அப்புறம் வரேன் இரு, முதல்ல இங்க பேசிட்டு இருக்கல, மைக் ஆஃப் பண்ணு சார். மைக் ஆன். டேய் என்கிட்ட பேசுறா ஃபர்ஸ்ட். முதல்ல வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா வர சொல்லு. என்கிட்ட பேசுறா முதல்ல ஃபர்ஸ்ட். வாய்க்கு உன் குரலை பார்த்தாலும் முதல்ல இதா இருக்கு. முதல்ல இரு ஸ்டாரு, மைக் ஆன் பண்ணிக்க. டேய் பொம்பளை வயசு. அடே இருடா, உன் வயசு தான் பாருதுல. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் தெரியுமா? வாய் முடுறா. பொம்பளை இருடா, சும்மா நசன்னுட்டு. ஸ்டாரு, மைக் ஆன் பண்ணிக்க. அணிலாக இருந்து நான் அரசியலில் உதவினேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க எல்லாரும் அணில்னு சொல்லும் போது ஏன் வந்து விஜய்க்கும் விஜய் ரசிகர்களும் கோவம் வந்துச்சு? ஓட்டான் மரன் ஓட்டான். நீங்க சொல்லுங்க ஸ்டாரு. ப்ரோ, நான் கேட்டது வந்து காக்கான்னு எதுக்கு நரேட்டிவ் செட் பண்றீங்கன்னு தான் நான் கேட்டேன். காக்கா கதைக்கு நான் வரேன். காக்கா கதைக்கு இதுக்கு நீ பதில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு கரெக்டா பதில் சொல்றேன். சொன்னது யாரு? எஸ்ஏசி இல்லையா? அணிலாக இருந்து அதிமுகவுக்கு நாங்கள் உதவினோம் அப்படின்னு சொன்னது எஸ்ஏசி இல்லையா? அதுக்குதான் தலைவர் படத்துல உட்கார வச்சுதாங்க அம்மையார் ஜெயலலிதா. சரியா? இப்ப என் கேள்வி என்னன்னா, அணில்னு சொன்னது எஸ்ஏசி. இங்க எல்லா அஜித் ஃபேன்ஸ்ல இருந்து எல்லாருமே பதிலுக்கு அங்க வந்து அணில்னு சொல்ல ஆரம்பிக்கும். உங்களுக்கு எல்லாம் ஏன் ட்ரிகர் ஆச்சு? அணில் மாதிரி நாங்க உதவி பண்ணோம். இல்ல அஜித் டாபிக்கே எடுக்காதீங்க ப்ரோ, அஜித் டாபிக்கே எடுக்காதீங்க. அஜித் விஜய் சண்டை வந்து சின்ன வயசுல இருந்தே நடந்துட்டு இருக்கு, 2003ல இருந்தே நடந்துட்டு இருக்கு ப்ரோ. அப்படிலாம் இல்ல, அது ஆரம்பிச்சு விட்டதும் விஜய் தானே. ஃபர்ஸ்ட் நரேட்டிவ் செட் பண்ணதே அஜித் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாம் ரெண்டு பேருமே மாத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தனியா வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அஜித். அஜித் பத்தி பேச மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம அஜித் பத்தி பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் குரல் இருங்க. சரி, ஜெயிலருக்கு வரும். ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல இருந்து ஆரம்பிப்போம் ப்ரோ. சரி, ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல என் தலைவன் வந்து சந்திரமுகி ஆடியோ லான்ச், எந்திரன் ஆடியோ லான்ச்ல என் தலைவன் குட்டி கதை சொன்னாப்ல. அடுத்தது அதை பார்த்து காப்பி அடிச்சேன் நானும். குட்டி ஸ்டோரியும் சொல்லி காப்பி அடிச்சது யாரு? விஜய் தானே. சரி, எவ்வளவோ கதைகள்லாம் சொல்லியிருக்காப்புல, ஆடியோ லான்ச்ல எவ்வளவோ குட்டி கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாப்புல. அதுல எல்லாத்துலாம் ஏன் நீங்க வந்து விஜய் லிங்க் பண்ணல? சந்திரமுகியில தவளை கதை சொன்னாப்புல. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன எடுத்துக்கலாம்? விஜய் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டீங்களா? அந்த சந்திரமுகி வெற்றி விழான்னு வந்து என் தலைவர் சூப்பர் ஸ்டார் சொல்லி உட்காந்து வழிஞ்சிட்டு போனாப்ல. என்ன யூடியூப்ல உட்காந்து பேசுறவனும் சரி, இதுல வந்து பேசுறவனும் சரி, எல்லாம் உட்காந்துட்டு நாங்க ரஜினியை முந்திட்டோம். என்ன முந்திட்டீங்க? எதுல முந்தினீங்க? எதுக்கு ஸ்பேஸ்ல எல்லாம் உட்காந்து அபியூஸ் பண்றீங்க? எதுக்கு ட்வீட் மூலமா ரஜினியை உட்காந்து உங்க எடிட்டிங் கூட உங்களுக்கு ரஜினி பாட்டு தானே தேவைப்படுது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பதிலடி கொடுத்தா மட்டும் ஐயா அம்மா வலிக்குது கத்துறீங்க. அடிச்சா ஏன் அடிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. இங்க பதிலுக்கு நீங்க தொட்டா பதிலுக்கு தொடதான் செய்வோம். ரஜினி தொட்டா பதிலுக்கு வரதான் செய்வேன். நீ அங்க ரஜினி பத்தி பேசாம இருந்தீங்கன்னா, நீ ரஜினி பத்தி ட்வீட் போடாம இருந்தீங்கன்னா, ஏன் காலாவதியை போயிட்டு உட்காந்துக்கிட்ட ரஜினிக்கு டெத் ஆபீஸ் ஏன் பண்ணா?
எதுக்கு டெத் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரஜினிக்கு? கேட்டது பதில் சொல்லுப்பா. நீ கேட்டது நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப நான் கேட்டது பதில் சொல்லுங்க. ப்ரோ டெத் அபியூஸ் எல்லாம் இங்க நான் பாதி பேர் பண்றது இல்ல, சில பேர் தான் பண்றாங்க. அப்படியா? அந்த ரஜினி மண்டைன்னு ஒருத்தர் இருப்பான், ரஜினி மண்டைன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் ஆரம்பிச்சான். சார் ப்ரோ அதே மாதிரிதான் ப்ரோ இங்க யாரும் விஜய் திட்டுறது இல்ல ப்ரோ. சரி, இப்ப பாலிடிக்ஸ்ல விஜய் மேல என்ன காண்டு ப்ரோ, அதையா சொல்லுங்க. அது குசுமுட்டன்னு ஒருத்தன் இருக்கிறான், பேரு ராம்குமார், ஜெயில் போறவன். சரியா? ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னபோது 2021ல் அந்த நாய் என்ன பண்ணுச்சு, ரஜினிக்கு எங்கள் ஆதரவு கிடையாதுன்னு சொல்லி வாண்டடா அவன் தான் ட்வீட் போட்டான். ஓகேவா? அவனுக்கு தான் இப்போ வந்து என்ன பதவி கொடுத்து வச்சிருக்கிறான், ஊடக ஒருங்கிணைப்பாளர், ஊடக பேச்சாளர், ஏதோ ஒரு பதவி ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறான் விஜய். கரெக்டா? அவன் பேசுறதெல்லாம் அவனுக்கு தெரியும் இல்லையா? அப்ப தெரிஞ்சுதான் நீ பதவி கொடுக்குற, அப்படி தானே? ரஜினி எவ்வளவு டெத் அபியூஸ் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? ட்வீட்டை போட்டு டெலிட் பண்ண வந்து அவனுக்கு தான் நீ தூக்கி பதவி கொடுத்துருக்கான். அவன் ரஜினியை மட்டும் பண்ணியிருக்கிறான், எல்லா நடிகர்களுக்கும் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு எதுக்கு பதவி கொடுத்து கூட்டு உட்கார வச்சிருக்கான்? அப்ப அவன் பண்றதெல்லாம் நீ ஏத்துக்கிறன்னு தானே அர்த்தம். ஒரே ஒரு கொஸ்டின்லாம் கேட்டுக்கலாம், ஒரு நிமிஷம் இருக்கேன். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டேன். கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஸ்டார். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் ஸ்டார். ராம்குமாருக்கு பதவி கொடுத்ததை பத்தி ப்ரோ அது பர்சனலா போய் எல்லாத்தையுமா ப்ரோ பார்க்க முடியும்? ராம்குமாருக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன போட்டான் அதெல்லாம் பார்க்க முடியுமா? 2021ல் அவன் விஜய் ரசிகன் தானே. அவன் ஐடி ஓபன் பண்ணும்போது விஜய் ரசிகன் தானே ஓபன் பண்ணான். சரி ப்ரோ, அப்ப டாக்டர் ரவின்னு ஒருத்தர் வந்து காலகாலமா எல்லாத்தையும் பண்ணிட்டு அபியூஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு, ஃபேமிலி அபியூஸ் பண்றாரு. அதெல்லாம் நீங்க உங்க சைடுல கேட்டீங்களா? யாரு கேட்டீங்க? ஆரம்பிச்சு விட்டாரா? அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டாரா? ப்ரோ அவர் 2019ல இருந்தே போட்டுதான் ப்ரோ இருக்காரு. 2016ல் நீங்க போட்டதை எடுத்துட்டு வந்து வைக்கவா? கத்தி படம் டைம்ல ரிலீஸ் ஆன டைம்ல உட்காந்து மைக்கை பிடிச்சி நாங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பேசின வீடியோட யூடியூப்ல இருக்கு. மொத்தமா கேப் போட்டு பேசின விஜய் ரேசனோட வீடியோ எடுத்து வந்து கொடுக்கவா? அதுக்கு தான் பதிலடியில் இங்க வந்து லிங்காவோட செலிப்ரேஷன்ல எடுத்து பேசினது ஒரு லேடி ஒருத்தவங்க பேசினாங்க, எடுத்துட்டு வந்து கொடுக்கவா? கத்தி எப்ப வந்துச்சு, லிங்கா அப்ப வந்துச்சு, சொல்லவா? வரலாறு முக்கியம் ஸ்டாரு, வரலாறு தெரிஞ்சுட்டு பேசணும். இங்க விஜயகாந்த் வரும்போதும் சரி, இல்ல இங்க கமலஹாசன் வந்த போதும் சரி, இங்க எவ்வளவு நடிகர்கள் வந்த போதும் சரி, வாண்டடா அவங்கள்ட்ட போயிட்டு உட்காந்து மல்லு கட்டிட்டு சண்டை போட்டவங்க ரஜினி ரசிகன் கிடையாது. எல்லாரும் இங்க ரஜினியை தான் முந்தணும்னு நினைக்கிறீங்க. ரஜினி எதுக்கு வாண்டடா தொடர? அரசியல்ல உள்ள வரமா நாங்க வரணும். இப்ப நீங்க அரசியல் வரல, நீங்க அப்ப அரசியல கிடையாது. என்ன மயிருக்கு எங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி என்னத்துக்கு நீ ட்வீட் போட்ட? தனியா ஓட்டு போட வேண்டியதுன்னா போயிட்டு எதுக்கு நீ ட்வீட் போட்டு நான் கமலஹாசன் தான் ஓட்டு போடணும் எதுக்கு ட்வீட் போட்ட? அண்ணாத்தல எதுக்கு வாய வச்சீங்க? அண்ணாத்த படம் எங்க படம் உள்ள வருது, உங்களுக்கு என்ன வேலை? எதுக்கு வாய வச்ச? கேட்டீங்களா பதில் சொல்லியா? மைக்க பிடிச்ச ரவுண்ட் அடிச்சியா? எதுக்கு ரவுண்ட் அடிச்ச? எவனா ஒரு விஜய் ரசிகன் ஆம்பளையா இருந்தானா மூக்குல மூக்கீழ மீசன் ஒண்ணு இருந்ததுன்னா ஒருத்தனை மேல மைக்க வாங்கி பேச சொல்லு பாப்பா. நான் கேட்கிற கேள்விக்கு 4-5 வருஷமா இந்த கேள்வி கேட்கிறேன். எவனா ஒருத்தனால பதில் சொல்ல முடியுமா? பேச வந்துட்டீங்க. அப்பதான் ப்ரூஃபோட எடுத்து வந்து வைப்பேன். நீ கேட்கறதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃப் வைக்க முடியுமா ஸ்டாரு? லிட்டில் சூப்பர் ஸ்டாரும் பேரை டைட்டில் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. நாங்க எதாவது கேட்டோமா? நாங்க கண்டுக்கவே இல்லையா? ஏன் தெரியுமா? நயன்தாரா கூட தான் இங்க வந்து லேடி சூப்பர் ஸ்டார் வச்சிருக்கு, அதெல்லாம் கண்டுட்டா இருக்கிறோம். அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதுதான். எங்களுக்கு தெரியும் எங்க ரேஞ்ச் என்ன, எங்களோட வேலை என்ன, எங்களோட லெவல் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா அப்படியே ஒண்ணும் தெரியாது அப்படியே நாங்களாம் ஒண்ணுமே தப்பு பண்ணல. உங்களுக்கு என்ன ப்ரோ விஜய் மேல இவ்வளவு வேணுமா? நீங்க டெய்லியும் பண்றீங்களே, டெய்லியும் ஒரு ட்வீட்லாம் போடுறீங்களா, ஃபேக் ஐடியில் உட்காந்துக்கிட்டு ரஜினி அவ்வளவு அபியூஸ் பண்றீங்களா? எந்த கணக்குல சேர்க்கறது? காந்தி கணக்குலையா? தைரியமான ஆம்பளையான ஒரு விஜய் ரசிகன் மேல வைக்க வந்து பேச சொல்லு பாப்பா. இப்ப இவங்க வந்து அவங்க சைட்ல 1-2 பேர் தான் டெத் அபியூஸ் பண்றாங்க அப்படின்றீங்களே, ஆஃப்லைன்ல இருக்க ரஜினி ஃபேன் வரைக்கும் தெரிஞ்சிச்சா 1-2 பேர் பண்ண டெத் அபியூஸ்? ஆஃப்லைன்ல இருக்க ரஜினி ஃபேன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு போற இடம்ல சோசியல் மீடியா ஃபுல்லா நீங்க அபியூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு 1-2 பேரா? அவருக்கு ராம்குமாரோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியல. அவரு இப்போ கூட ரீசெண்டா ஊடக பிரிவு வாங்கியிருக்காரு அவரு. இங்க கேக்குதா? இப்போ சத்தமா பேசு. இப்ப கேக்குதா? கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்குது. இப்ப கேக்குதா? இப்போ ஓகே. ஓகே. இந்த ராம்குமார்ன்றவர் வந்து நாட் ஒன்லி இவர் ரஜினி சார் மட்டும் அபியூஸ் பண்ணல, இங்க சூர்யா முதல் கொண்டு ஏகே சார் முதல் கொண்டு எல்லா ஹீரோஸையுமே வந்து பர்சனலா டெத் அபியூஸ் வரைக்கும் பண்ணிருக்காரு.
அவருக்கு தான் இன்னைக்கு ஊடக பிரிவு பதவி கொடுத்திருக்காரு. அதாவது இட்ஸ் மீன்ஸ் ஐடி விங்கோட ரெப்ரசன்டேட்டிவா கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட கருத்தியலாம் நீங்க அரசியலும் பேச முடியாது, ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா இங்க எல்லாருமே அவனுங்க இந்த ஜாம்பி மோட்ல தான் இருக்காங்க. நேத்து அன்னைக்கு ஒருத்தனை சச்சின்னு ஒரு விஜய் ரசிகனை தூக்கி போட்டு கேள்வி கேட்டானா, அதுக்கு பதில் சொல்லாம அவன் தடவிட்டு கிடந்தான். அவனை தூக்கி அடிச்சதுனால கபிலன் தாண்டா காரணம். ஏன்டா அப்ப ஓட்டு போடுறவன் சாமானியெல்லாம் கேள்வி கேட்டா அவன் தான் காரணமா? மார்ச் மாசம் நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறீங்கன்றத முன்னாடியே நான் லீக் பண்ணி விட்டேன். இது ஐயநாதன் சொல்லியிருக்கிறாப்ல. கபிலன் அது வந்து வலைபேச்சுல எப்பயோ சொல்லிட்டாங்க. அதை கேட்டு வந்துட்டு மார்ச் மாசம் லீக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி அப்படியே இருக்கட்டுமே. ஏன் என் மேல இவ்வளவு காண்டில் இருக்கிறீங்க? குளவரில் இருக்கிறானுங்க. ஏன் அவ்வளவு வைத்தறிச்சல இருந்தா, அவ்வளவு ட்ரிகரா இருந்தா வந்து பேச வேண்டியதுனே, பேசி ஜெயிக்க வேண்டியதுனே. உங்க பக்கம் தான் நியாயம் இருக்குல்ல, வந்து பேச வேண்டியதுனே. ஏன் பேசல விஜய் ரசிகன்? ஹரிசன் ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான். குடியேறுமா குரூப்புக்கு போலன்னா அவனுக்கு ஃபாலோவர்ஸே ஏறாது. கரெக்டா? அவன் என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தான். எப்ப? ராத்திரி 11 மணிக்கு. 4 மணி வரைக்கும் வச்சு செஞ்சு விட்டு பேசி விட்டு தான் அவனை கேள்வி கேட்டான். ஒரு கேள்வி என்கிட்ட பதில் சொன்னானா? இல்ல கபிலன் அவங்கள்ட்ட கேளுங்க, எப்போ